இப்போதுதான் நம் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். அப்படி செய்தால்தான் இனிவரும் சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். திருப்பூரில் கடைசி ஆண்டு கல்லூரி படித்து வருபவர்தான் சுவாதி. சுவாதியின் வீடு ஒரு நடுத்தர குடும்பம். அம்மா, அப்பா, தம்பி சாரதி இவர்களோடுதான் சுவாதி வாழ்ந்து வந்தார். சாரதி ஆம் வகுப்பு முடித்து கல்லூரி முதல் ஆண்டில் சேர்ந்திருக்கிறான். சுவாதியோ கல்லூரியின் இறுதி ஆண்டை முடிக்கும் தருவாயில் இருந்தார். கல்லூரி முடிந்ததும் தனக்கென ஒரு வேலை கிடைத்த பின்னரே திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முடிவில் சுவாதி உறுதியாக இருந்தார். கல்லூரி காலத்திலேயே மிகவும் நன்றாக படிக்கக்கூடிய மாணவி அவர். அதனால் வீட்டில் பெற்றோரின் கட்டுப்பாட்டுக்குள் அமைதியாகவும் ஒழுக்கமாகவும் வாழ்ந்தார். அவருடைய அமைதியான குணமும் படிப்பில் உள்ள கவனமும் குடும்பத்தில் எல்லோருக்கும் பிடித்திருந்தது. சுவாதிக்கும் சாரதிக்கும் இடையே இருந்தது வெறும் தமக்கே தம்பி உறவு மட்டுமல்ல, அதைத் தாண்டிய ஆழமான நட்பும் இருந்தது. சாரதியிடம் எந்த விஷயத்தையும் மறைக்காமல் பகிர்ந்து கொள்வார் சுவாதி. தம்பி சாரதி தனக்கு ஒரு நல்ல நண்பராகவும் குடும்பத்தில் தன்னுடைய பலமாகவும் இருப்பதாக நம்பினார். சுவாதி உடல் தோற்றத்தில் சற்று மெலிந்து இருந்தாலும் அவருடைய முக அழகு மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருந்தது. கல்லூரி படிக்கும்போதே சஞ்சய் என்ற இளைஞருடன் அவருக்கு அறிமுகம் ஏற்பட்டது. சஞ்சய் முதலில் நட்பாக பழக முன்வந்தார். படிப்படியாக அந்த பழக்கம் நெருங்கியது. இளமையின் பருவ உணர்வுகளும் சஞ்சயிடம் இருந்த ஈர்ப்பும் சுவாதியை சற்று எல்லை மீறி நடந்து கொள்ள வைத்தன. ஒரு கட்டத்தில் தாங்கள் இருவருமே காதலிப்பதாக நம்பத் தொடங்கினர். சஞ்சய் நிச்சயமாக உன்னைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதியும் கூறினான். இந்த விஷயத்தை சுவாதி சாரதியிடம் மட்டும் பகிர்ந்து கொண்டார். சாரதி இது பற்றி அம்மா, அப்பாவிடம் சொல்ல வேண்டாம். எனக்கு வேலை கிடைத்ததும் சஞ்சய் என்னை கல்யாணம் செய்து கொள்வதாக உறுதி கூறியிருக்கிறான் என்றார். சாரதி அக்கா, உன் வாழ்க்கை நீயே பார்த்துக்கொள், நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று அமைதியான ஆதரவு அளித்தான். சுவாதிக்கு கெட்ட பழக்கங்கள் எதுவும் கிடையாது. அதனால்தான் சாரதியும் நீ நல்லவள், உன் முடிவுகள் நல்லதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தான். ஆனால் விதி வேறு மாதிரி சுழன்றது. சுவாதி கல்லூரி படிப்பை முடித்து ஒரு நல்ல வேலையில் சேர்ந்தார். சரியாக அந்த சமயத்தில்தான் சஞ்சயின் நடத்தையில் மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. அவனால் சரியாக போன் கூட எடுப்பதில்லை. மெதுவாக அவர்களுக்குள் விரிசல் அதிகரித்தது. சுவாதிக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. தன்னை ஏமாற்றி விட்டான் என்ற புரிதலோடு மனமுடைந்து போனார். சுவாதி மனமுடைந்து சென்னை வேலைக்கு செல்லும்போது அவர் எதிர்கொண்ட தனிமை என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தியது? மேலும் தெரிய கீழே வாசியுங்கள். சென்னையில் சுவாதிக்கு வேலை கிடைத்ததும் உடனடியாக அங்கு சென்று பணியில் சேர்ந்தார். அவர் ஓர் லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி பணி புரியத் தொடங்கினார். மாதத்திற்கு 2 முறை மட்டுமே வீட்டுக்கு வர முடியும். அதை ஒரு வழக்கமாகவும் கொண்டிருந்தார். இந்த இடைவெளியில் சாரதி கல்லூரியில் முதலாண்டு படித்துக் கொண்டிருந்தான். அவன் மனதில் ஒரே குறி, அக்கா சுவாதி படித்து முடித்து வேலைக்கு போன மாதிரி நானும் நன்றாக படித்து அம்மா அப்பாவை காக்க வேண்டும், குடும்பச் சுமையை தூக்க வேண்டும் என்ற ஒரே இலக்கில் அவன் கருத்துச் செலுத்தினான். சுவாதி ஊருக்கு வரும்போதெல்லாம் சாரதியுடன் நெருங்கி பேசுவார். ஏனென்றால் சுவாதிக்கு தன்னை முழுமையாக ஒப்படைக்க ஒரு நெருங்கிய உறவு தேவைப்பட்டது. தம்பி சாரதியே தவிர வேறு யாரும் அவருக்கு அந்த வசதியே தரவில்லை. சாரதி என்னால் சஞ்சயே மறக்கவே முடியவில்லை. அவன் இப்போது போனை எடுப்பதே இல்லை. எங்கே இருக்கிறானோ தெரியவில்லை என்று புலம்புவார் சுவாதி. சாரதிக்கு அக்காவுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரிந்தும் தெரியாததுமான குழப்பம். சரி அக்கா, நேரத்துக்கு எல்லாம் சரியாகும், பார்த்துக் கொள்ளலாம் என்று மட்டுமே சொல்ல முடிந்தது. இந்த சூழலில் ஹாஸ்டலில் தனிமையான நேரங்களில் சுவாதிக்கு ஒரு மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. முதலில் சாதாரணமாக தொடங்கிய சில பழக்கங்கள் படிப்படியாக வேறொரு பாதைக்கு இழுத்துச் சென்றன. கல்லூரியில் சஞ்சயுடன் இருந்த
அந்த நெருக்கமான நினைவுகள் அவரை தனிமையில் அதிகமாக சிந்திக்கத் தூண்டின. அதனுடன் தற்செயலாக பார்த்த சில காணொளிகள் அவருக்குள் புதிய உணர்வுகளையும் ஆசைகளையும் உருவாக்கின. ஆரம்பத்தில் சிறிய அளவில் தொடங்கிய இந்த பழக்கம் நாளடைவில் அவருக்கு ஒரு வெளியேற்றமாக மாறியது. அதில் அவர் ஒருவித பற்றுதலை உணர்ந்தார். தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக் கொள்ளும் முறைகளை கற்றுக்கொண்டார். இது தவறு என்பது அவருக்கு தெரிந்திருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்த இயலாமல் தவித்தார். தனியாக இருக்கும்போது மட்டுமல்ல, சில வேளைகளில் வேலை நேரங்களிலும் கூட அந்த எண்ணங்கள் வந்து போகத் தொடங்கின. சுவாதி இதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவில்லை. இது அவருடைய மிக ரகசியமானதான் மட்டுமே அறிந்த உலகமாக மாறியது. குடும்பத்தினர் முன் எப்போதும் நல்லவளாகவும் அமைதியானவளாகவும் இருந்தார். ஆனால் அவருக்குள் ஒரு வேறுபட்ட மனம் போராடிக் கொண்டிருந்தது. 1 மாதம் கழித்து சுவாதி ஊருக்கு வந்தார். அப்போது அவருடைய அம்மாவும் அப்பாவும் வெளியூருக்கு சென்றிருந்ததால் வீட்டில் சாரதி மட்டுமே இருந்தான். சுவாதி சாரதிக்கு போன் செய்து, சாரதி, நான் சென்னையிலிருந்து ஊருக்கு வர 2 வீலரை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வா என்றால் சாரதியும் உடனடியாக கிளம்பிச் சென்றான். ஆனால் ஒரு பெரிய மழை அவர்களை பஸ் ஸ்டாண்டிலேயே சிறிது நேரம் தங்க வைத்தது. மழை நிற்கும் வரை ஒரு காபி ஷாப்பில் அமர்ந்து பேசினார்கள். மழை நின்று வீட்டுக்குப் போன அந்த இரவில் தெரியாமல் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரகசியமே சாரதியின் வாழ்க்கையை மாற்றி வைக்கும். என்ன அது? பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்தபோது சாரதி சுவாதியிடம் படிப்பு மற்றும் வேலை பற்றி கேட்டான். எப்படி அக்கா எல்லாம் நடக்கிறது என்றான். சுவாதி சொன்னார், எல்லாம் நல்லபடியாகத்தான் போகிறது. நீ மட்டும் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு போயிடு. பாரு, நம்ம குடும்பம் முழுக்க நம்மைத்தான் நம்பியிருக்கு. சாரதி பெருமையோடு சொன்னான். ஒன்னும் பிரச்சனை இல்லை அக்கா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சற்று நேரத்தில் மழை கொஞ்சம் குறைந்தது. இருவரும் 2 வீலரில் புறப்பட்டார்கள். ஆனால் வழியில் மறுபடியும் பழத்த மழை பொழிந்தது. இருவரும் முழுமையாக நனைந்து வீட்டை அடைந்தனர். வீட்டுக்குள் நுழைந்ததும் இருவருக்கும் ஒரு துண்டு கொடுக்கப்பட்டது. சாரதி முன்னரையில் அமர்ந்து தலை மற்றும் உடம்பை துவட்டினான். சுவாதி உள்ளே சென்று உடைகளை மாற்றிக்கொண்டார். சிறிது நேரத்தில் சுவாதி சாரதிக்கு சுட சுட காப்பி போட்டு கொடுத்தார். இருவரும் அமைதியாக காப்பி குடித்துக் கொண்டிருந்ததும் சுவாதியின் அம்மாவிடமிருந்து போன் வந்தது. குழந்தே, இங்கேயும் கனத்த மழைதான். எங்களால் இப்போது கிளம்ப முடியாது. நீங்கள் இருவரும் பத்திரமாக வீட்டில் இருங்கள். சாரதி உன்னை பார்த்துக் கொள்வான். அவனிடம் ஏதாவது தேவைப்பட்டால் கேட்டுக்கொள் என்றால் சுவாதி, சரி, நீங்கள் பத்திரமாக இருங்கள். இங்கே சாரதி இருக்கிறான். பிரச்சனை இல்லை என்று சொல்லி போனை வைத்தார். அதன் பிறகு இருவரும் சேர்ந்து சாப்பிடுவதற்கு பிரியாணி சமைக்க முடிவு செய்தனர். சுவாதியின் கையால் ஆன பிரியாணி சாரதிக்கு மிகவும் பிடிக்கும். இருவரும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டே கலந்து சமைத்தனர். சாப்பிடும்போது சாரதி அவருடைய அக்காவின் மொபைலை எடுத்து ஏதோ பார்க்க நினைத்தான். அவ்வளவுதான். அந்த ஒரு சிறிய செயல் முழு உலகையே தலைகீழாக மாற்றப் போகிறது என்பதை அச்சமயம் அவன் உணரவில்லை. மொபைலில் இருந்த சில பதிவுகளை அவன் பார்த்தான். அதை பார்த்த வேகத்தில் அவன் முகம் மாறியது. கைகள் நடுங்கின. மனம் கொந்தளித்தது. சுவாதி தனியாக ஹாஸ்டலில் இருக்கும்போது பார்த்து மகிழ்வதற்காக சேமித்து வைத்திருந்த சில காட்சிகள் தற்செயலாக சாரதியின் கண்களில் பட்டன. என்ன அக்கா இது? எப்படி சாரதியால் யோசிக்க முடியவில்லை? டோட்டான் எப்போதும் நல்லவள், ஒழுக்கமானவள் என்று நினைத்துக் கொண்டிருந்த அக்கா இப்படிப்பட்ட காட்சிகளைப் பார்ப்பதும் அதில் தன்னைத்தானே ஈடுபடுத்திக் கொள்வதும் அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சாரதிக்கு குழப்பமும் ஆத்திரமும் வெறுப்பும் ஒரு சேர எழுந்தன. ஆனால் அதே நேரத்தில் அவனுக்குள் ஏதோ ஒரு புதிய எண்ணம் பிறந்தது. அந்த எண்ணம்தான் பின்னர் எல்லை மீறிய பாதைக்கு அவனை இட்டுச் செல்லும். அவன் அமைதியாக மொபைலை அப்படியே வைத்துவிட்டு நடப்பது போல் நடித்தான். ஆனால் அவன் மனம் முழுவதும் அந்த காட்சிகளும் சுவாதியின் மீதான ஒரு வித்தியாசமான ஈர்ப்பும் ஆக்கிரமித்துக் கொண்டன. சாரதியின் மனதில்
புதிதாய் எழுந்த அந்த வித்தியாசமான எண்ணம். அன்று இரவு நடக்கப் போகும் ஒரு பயங்கர அத்துமீறலுக்கு வித்திடுமே, அது என்ன? அடுத்த பகுதியில் காண்போம். சாரதி தனக்குள்ளேயே பலவிதமான எண்ணங்களுடன் தவித்தான். அக்கா ஏன் இப்படி செய்தார்? அவருக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது? கேள்விகள்தான் மிஞ்சின. ஆனால் மெதுவாக அவனுக்குள் வெறுப்பும் அதிர்ச்சியும் மாறி புதிய ஒரு பருவ உணர்வு எழத் தொடங்கியது. அக்கா சுவாதியின் முக அழகும் உடலும், அவர் சமைக்கும்போதும் நகர்ந்து கொள்ளும்போதும் உண்டான கவர்ச்சியும் இப்போது சாரதிக்கு வேறொரு பார்வையில் தெரியத் தொடங்கின. சுவாதி சமையலறையில் கீழே குனிந்து வேலை செய்யும்போது அவருடையில் இருந்த ஒரு கவர்ச்சி சாரதியின் கண்களை திருடிக் கொண்டது. இவள் என் அக்காதானே, ஆனால் எப்படி இவள் மீது எனக்கு இப்படி ஒரு ஆசை எழுகிறது என்று மனம் கேட்டுக்கொண்டது. ஆனால் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் அவன் உள்ளம் கொந்தளித்தது. சரி, இதெல்லாம் தப்புதான் என்று முதலில் நினைத்தாலும் சூழ்நிலை அவனை வேறு திசைக்கு இழுத்துச் சென்றது. என்ன ஆனாலும் இன்று இரவு எனக்கு ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தான் அவன். உறவையும் குடும்ப மதிப்புகளையும் தாண்டி தன் சுய ஆசைக்காக செயல்பட தீர்மானித்தான். இரவு உணவு சாப்பிட்டு முடிந்தது. சுவாதி குளித்துவிட்டு ஒரு துண்டுடன் படுக்கை அறைக்குச் சென்று உடை மாற்றினார். அப்போது சாரதி அறைக்கதவை மெதுவாக சாத்தினான். சுவாதி திரும்பி பார்ப்பதற்குள் சாரதி அவரை பலமாக கட்டிக்கொண்டான். சுவாதிக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன செய்கிறாய் சாரதி என்று கேட்க வாய்வில்லை. சாரதி எதையும் பேசவில்லை. அமைதியாக சுவாதியின் துண்டை கலைத்தான். சுவாதி திகைத்து போனார். ஒரு பக்கம் அவருக்கு பயமும் வெட்கமும் இருந்தன. மறுபக்கம் நீண்ட காலமாக அவர் தனிமையில் அனுபவித்து வந்த ஆசைகள் இப்போது தடைமீறி வெளிக்கொணர ஒரு வாய்ப்பாகவும் இது தோன்றியது. சாரதி மெதுவாக சுவாதியை அணைத்து முத்தமிட்டான். சுவாதியால் எதிர்ப்பு தெரிவிக்க இயலவில்லை. ஏனென்றால் அவருக்குள்ளும் அந்த ஆசை இருந்தது. அதை அவரால் ஒப்புக்கொள்ள மனம் உடன்படவில்லை என்றாலும் அவரது உடல் மறுத்து பேசவில்லை. அன்றிரவு இருவருக்கும் இடையே நடந்தது ஒரு உறவுக்கு அப்பாற்பட்ட செயல். சாரதி தனது ஆசைகளை பூர்த்தி செய்து கொண்டான். சுவாதியும் முதலில் தயங்கினாலும் பின்னர் அந்த கட்டுப்பாடு முறிந்தது. அக்கா, இது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால கட்டுப்படுத்த முடியல என்றான் சாரதி. ரகசியமா வச்சுக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொன்னால் சுவாதி அமைதியான குரலில். மறுநாள் காலை சுவாதியின் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்ததும் இருவரும் இயல்பாக நடந்து கொண்டார்கள். யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனால் இந்த சம்பவம் இருவருக்கும் ஒரு புதிய வழியே திறந்து வைத்தது. இந்த இரகசியத்தை தொடர்ந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் சுவாதிக்கும் சாரதிக்கும் காத்திருக்கின்றன? அடுத்த பகுதி மேலும் அதிர்ச்சியூட்டும். இரவு நிகழ்வுக்குப் பிறகு மறுநாள் மதியம் வீடே களை கட்டியிருந்தது. ஆனால் சுவாதியும் சாரதியும் அமைதியாக பேச ஒரு வாய்ப்போ தேடினார்கள். இருவரும் வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றனர். அங்கு சுவாதி அமைதியாகத்தான் சஞ்சயுடன் உறவோ வைத்திருந்தது பற்றியும், கர்ப்பம் தரித்து மாத்திரைகள் மூலம் அதை முடித்துக் கொண்டது பற்றியும் வெளிப்படையாக சொன்னார். சாரதி, எனக்கு கல்லூரியில் படிக்கும்போதே சஞ்சயுடன் ஏற்பட்ட உறவில் ஒரு குழந்தை வந்துவிட்டது. சென்னைக்கு போனதும் ஒரு மாத்திரை வாங்கி போட்டு கருவை கலைத்துவிட்டேன். அந்த உணர்வை என்னால் மறக்கவே முடியவில்லை என்றாள் சாரதி. அதிர்ச்சியானான். அக்கா, இவ்வளவு நாளும் நீ இதை என்னிடம் ஏன் சொல்லலே என்றான். ஏன்னா, இது வெட்கக் கேடான விஷயம். ஆனால் என்னால் என் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியலே. சென்னையில் நான் எந்த தப்பும் செய்யலே. ஆனால் நேற்று இரவு நான் உன்னை எதிர்க்கவும் முடியல என்று சொல்லி அவள் குரல் தழுதழுத்தது. நீ என் தம்பின்னு தெரியும். ஆனாலும் நேற்று உன் கட்டிப்பிடிப்பில் நான் உருகிப்போனேன். நானும் அந்த இன்பத்தை விரும்பினேன். ஆனால் இது நீடிக்காமல் இருக்க வேண்டுமானால் ரகசியமாக இருக்க வேண்டும் என்று கூறினாள். சாரதி சற்று நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு சொன்னான், அக்கா, நீ சென்னை போகும்போதெல்லாம் ஊருக்கு வரும்போது அம்மா அப்பா இல்லாத நேரம் பார்த்து நாம் இருவரும் நமக்குள் இந்த மகிழ்ச்சியே தொடரலாம். யாருக்கும் தெரியாமல்
இதற்கு சுவாதி சம்மதித்தார். ஆனால் மனதிற்குள் இது மிகவும் தவறு என்பதை உணர்ந்தும் அதைத் தவிர்க்கும் சக்தி தனக்கில்லை என்று வருந்தினார். அந்த 3 நாள் விடுமுறையில் சாரதியும் சுவாதியும் 2-3 முறை இப்படி ஒன்று சேர்ந்தார்கள். ஒவ்வொரு முறையும் சுவாதியின் மனம் குற்ற உணர்ச்சியால் புழுங்கினாலும் உடல் அதன் சுகத்தில் மூழ்கியது. விடுமுறை முடிவில் சுவாதி சென்னை திரும்பினார். சாரதி கல்லூரிக்கும் பின்னர் வேலைக்கும் செல்லும் நாட்களை எதிர்பார்த்தான். நானும் சென்னை போய் அக்காவுடன் இருக்கும்போது நாம் எப்போது வேண்டுமானாலும் ஒன்றாக இருக்கலாம் என்றே அவன் மனம் திட்டமிட்டது. சுவாதி சென்னை சென்றதும் இந்த ரகசியம் தொடர்ந்தது. மாதத்திற்கு ஒரு முறையாவது சுவாதி ஊருக்கு வரும்போது அல்லது சாரதி சென்னைக்கு செல்லும்போதெல்லாம் இருவரும் ஒன்று கூடினார்கள். ஒரு உறவிலிருந்து இது ஒரு பழக்கமாக மாறியது. இந்த தொடர்பு நெடுங்காலம் மறைந்து இருக்க முடியுமா? யாருக்காவது சந்தேகம் வருமா? அல்லது ஒரு நாள் அம்பலங்குமா? அடுத்த பகுதியில் காணலாம். இந்த உறவு தொடங்கி 2 ஆண்டுகள் ஓடின. சாரதி படிப்பை முடித்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான். அவன் வேலை சென்னையில் இருந்ததால் சுவாதிக்கு அருகாமையில் அவனால் இருக்க முடிந்தது. இப்போது அவர்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்ளலாம் என்று சாரதி நினைத்தான். ஆனால் நேரம் மாறத் தொடங்கியது. சுவாதி மெதுவாக சாரதியிடமிருந்து விலக அவர் விரும்பும் உணர்வை வெளிப்படுத்தினார். இது மிக தப்போ? நாம் இருவருமே இதிலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னார். சாரதிக்கோ இது பிடிக்கவில்லை. ஏன் அக்கா, நாம் இருவரும் சந்தோஷமாக இல்லையா என்றான். இருந்தாலும் இது எதிர்காலத்தில் நம் குடும்பத்தை நாசமாக்கும். நமக்கு இருவருக்கும் தனித்தனி குடும்பங்கள் வேண்டும். நான் உனக்கு அக்கா மட்டுமே. இது தற்காலிக மயக்கம் என்று உறுதியாக பேசினாள். சாரதிக்கு இது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அவன் மனமுடைந்து போனான். ஆனால் சுவாதி உறுதியாக இருந்தார். அந்தச் சமயம் சுவாதியின் திருமணத்திற்காக வீட்டில் ஆலோசனைகள் நடந்தன. பல இடங்களில் பொருத்தமான வரன் தேடப்பட்டது. சுவாதியும் ஒரு நல்ல பொறியாளர் சந்துருவை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டார். சாரதி முதலில் மறுத்தாலும் பின்னர் அதை ஏற்றுக்கொண்டான். சுவாதியின் திருமணம் விமரிசையாக நடந்தது. திருமணத்திற்குப் பிறகு சுவாதி தனது கணவருடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தார். அவர் தனது பழைய ரகசியங்களை முற்றிலும் மறைத்து ஒரு நல்ல மனைவியாகவும் பின்னர் ஒரு நல்ல தாயாகவும் வாழ்ந்தார். சாரதிக்கும் அவனது பெற்றோர் ஒரு பெண் பார்த்தார்கள். ஆரம்பத்தில் அவனுக்கு மனனம் இடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவன் மனம் இன்னும் சுவாதியை சுற்றியே இருந்தது. ஆனால் சுவாதியின் உறுதியான முடிவும் அவன் அக்காவின் சந்தோஷமான திருமண வாழ்க்கையும் பார்த்து மெல்ல மெல்ல அவனும் மாறினான். பின்னர் அவனுக்கும் ஒரு பொருத்தமான பெண் அறிமுகமானாள். பெயர் திவ்யா. அவளுடன் பேசி பழகியதில் சாரதிக்கும் பிடித்துப் போனது. திருமணமும் நடந்தது. திருமணத்திற்குப் பிறகு சாரதிக்கும் திவ்யாவுக்கும் நல்ல உறவு. சாரதி மெதுவாக பழைய எல்லாவற்றையும் மறந்து தன் புதிய வாழ்க்கையில் கவனத்தை செலுத்தினான். அக்கா தம்பி உறவோ இயல்பு நிலைக்கு திரும்பியது. எப்போதாவது குடும்ப கூட்டங்களில் சந்திக்கும்போது இருவரும் மிக இயல்பாக பழகினர். அந்த இருண்டு பகுதியை நினைவு கூர்ந்ததில்லை. சுவாதியும் சாரதியும் அதை ஒருபோதும் வெளிப்படையாக பேசிக் கொண்டதில்லை. மௌனமான ஒப்பந்தத்தின் பெயரில் அந்த கதை அப்படியே மூடி வைக்கப்பட்டது. கடந்த காலத்தின் அந்த இரகசியம் என்றென்றும் மறைந்து போய்விடுமா? எதிர்காலத்தில் யாராவது அதை கண்டுபிடித்தால் என்ன விளையும்? இறுதி பகுதியை பார்ப்போம். சில வருடங்கள் கடந்தன. சுவாதிக்கும் சந்துருவுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அதன் பெயரே சாரதியின் நினைவாக சாரிகா என்று சுவாதி வைத்தார். ஆனால் அதில் ஒரு அர்த்தத்தை யாரும் கேட்கவில்லை. சாரதிக்கும் திவ்யாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருந்தன. சில சமயங்களில் சுவாதியின் முகத்தில் ஏனோ யோசனை விழுந்தாலும் உடனே அதை சமாளித்துக் கொள்வார். ஒருமுறை குடும்ப கூட்டத்தில் அனைவரும் குடிபோதையில் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது சாரதிக்கும் திவ்யாவுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. சாரதி மிகவும் கோபத்தில், உனக்கு முன் என் வாழ்க்கையில் ஒரு பெண் இருந்தால்
அவள் மிகவும் என்று ஆரம்பித்தான். உடனே சுவாதி இடைமறித்து, சாரதி அதைப் பற்றி இப்போது பேசாதே, வீண் விஷயங்களை எடுக்காதே என்று கத்தினாள். முழு குடும்பமும் அமைதியானது. அது ஒரு பெரிய சந்தேகத்தை திவ்யாவின் மனதில் உருவாக்கியது. இவர்களுக்குள் என்ன ரகசியம் என்று அவள் யோசிக்கத் தொடங்கினாள். ஆனால் வெளியில் ஒன்றும் காட்டிக்கொள்ளவில்லை. சில நாட்களுக்குப் பிறகு திவ்யா சாரதியின் பழைய பொருட்களை ஒழுங்குபடுத்தும்போது ஒரு டேரியில் அவன் எழுதியிருந்த சில வரிகளை படித்தாள். அதில், அக்காவை நான் மிகவும் காதலிக்கிறேன். அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. எங்கள் ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று இருந்தது. திவ்யாவின் உலகம் தலைகீழானது. அவள் சாரதியிடம் வெளிப்படையாகவே கேட்டாள். நீயும் சுவாதியும் அதுதானா அந்த ரகசியம்? என்னை மணக்கும் முன்பும் கடித்தும் நீ அவளுடன் தொடர்பு வைத்திருந்தாயா என்று வெடித்தாள். சாரதி முதலில் மறுத்தான். ஆனால் திவ்யா டேரியே காட்டியதும் அவனால் மறுக்க முடியவில்லை. ஆமாம், அது நடந்தது. ஆனால் அதெல்லாம் முடிந்து பல வருடங்கள் ஆகின்றன. நான் அக்காவிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டேன். எங்கள் குடும்பம் இப்போது புது வழியில் செல்கிறோம் என்றான். திவ்யாவின் கண்கள் கலங்கின. இது ஒரு குடும்பத்துக்கே கேவலமான விஷயம். இதை வெளியே சொல்லாவிட்டால் என் மனம் ஒப்புக்கொள்ளாது என்று சொல்லி அவள் சிறிது நேரம் அழுதாள். இந்த செய்தி பின்னர் குடும்பத்தினருக்கு தெரிய வந்தது. பெற்றோர்கள் உடைந்து போனார்கள். சுவாதியின் கணவன் சந்துரு அதிர்ச்சி அடைந்தார். குடும்பத்தில் பெரும் சண்டை மூண்டது. இருப்பினும் சில குடும்ப சிகிச்சைகளுக்குப் பிறகு அனைவரும் புரிந்து கொள்ள முயன்றனர். சாரதியும் சுவாதியும் தங்கள் தவறை உணர்ந்தார்கள். சாரதி திவ்யாவிடம் மன்னிப்பு கேட்டான். சுவாதி சந்துருவிடம் மன்னிப்பு கேட்டாள். இந்த சம்பவம் அனைவரையும் உடைத்தாலும் மெதுவாக குடும்பம் குணமடையத் தொடங்கியது. சுவாதியும் சாரதியும் இனிமேல் தனித்து எங்கும் செல்வதில்லை என உறுதி செய்தனர். முழு குடும்பமும் ஒரு புதிய சாமர்த்தியத்துடன் வாழ கற்றுக்கொண்டது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் பருவ வயதில் உணர்வுகள் தவறான வழிகளில் திருப்பப்பட்டால் அதன் விளைவுகள் வாழ்நாள் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தும். குடும்ப உறவுகளுக்குள் எல்லைகளை மதிப்பதும் ஒழுக்கத்தில் உறுதியாக இருப்பதும் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர வேண்டும். கதை முடிந்தது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறவாதீர்கள். நன்றி.